ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 24, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ராதையும் அவளுடைய கிருஷ்ண பக்தியும் பற்றி ஒரு கதை உள்ளது. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரை தூற்றுவதில் களிப்படையும் சில பெரியவர்கள் ராதையின் நற்பண்பை சோதிப்பதற்கு 100 ஓட்டைகள் கொண்ட ஒரு மண்பானையை அவளிடம் கொடுத்து யமுனையிலிருந்து அவள் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். கிருஷ்ண உணர்வால் நிறைந்திருந்த அவள் பானையின் நிலையை அறிந்திருக்கவில்லை. வழக்கம்போல் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் கிருஷ்ண திருநாமத்தை உச்சரித்து கொண்டே பானையை நதிநீரில் அமிழ்த்தினாள். ஒவ்வொரு கிருஷ்ண நாம உச்சரிப்புக்கும் ஒவ்வொரு ஓட்டையாக அடைப்பட்டு கொண்டே வந்து இறுதியில் பானை நீரால் முழுமையாக நிறைந்து விட்டது. அவளுடைய பக்தி அப்படிப்பட்டதாகும். இறை நம்பிக்கை ஜட பொருட்களை கூட இயங்கச் செய்ய வல்லது. ஆன்மாவை பண்படுத்தி அதையே கருவியாக கொண்டு இறைவனை அடையும் ராஜபாட்டையை நம் முன்னோர்கள் வகுத்தளித்துள்ளனர். அப்படி இருக்க முட்புதர்களிலும் சேரும் சகதியுமான குறுக்கு பாதைகளிலும் ஏன் அலைந்து திரிய வேண்டும்? தெய்வீக அருளுரை, ஏப்ரல் 16, 1964. நீங்கள் இறை நாமஸ்மரணை செய்யவில்லை எனில் தான தருமங்கள், சடங்குகள், ஆராதனைகள் போன்ற பிற ஆன்மீக சாதனைகளால் எந்த பயனுமில்லை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.